ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன புதுசாக வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, DJI மைக், DJI மினி. இந்த மைக் வந்து மோட்டோ பிளாகிங்காக வாங்கியிருக்கேன். இந்த மைக்கை பற்றின ரிவ்யூ லேட்டாக தரேன். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இப்போ வந்து அன்பாக்சிங்கும் பண்ணல, வீடியோ பண்ணல. இன்னைக்கு வந்து இந்த மைக்கை வச்சு ஒரு ரைடு போயிட்டு வந்திருக்கேன். அந்த ரைடு எப்படி இருக்குது, மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது, வாய்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுது, இதுக்கு முன்னாடி இருந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அந்த மைக்கில் வாய்ஸ் எல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டி இருந்துச்சு, இதில் எப்படி கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு, இதில் எப்படி இருக்குது, நம்ம வைசர் க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்குது, வைசர் க்ளோஸ் பண்ணலன்னா எப்படி இருக்குது, எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த மைக் ஓகே தான் மோட்டோ பிளாகிங்க்கு. எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ரைஸ் மூணும் பண்ணுங்க. ஆஹா, ஆரம்பிச்சிட்டாங்கய்யா, ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, படுத்துறாங்களே. எனக்கு தெரியாது, இவன் தான் என்ன கூட்டு வந்தான். 2 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும். எப்படியா ஒன்று பூந்துக்கிந்து போயிட வேண்டித்தான். தினம் இப்படி தான் வந்து சிக்க வேண்டியதாக இருக்கு உங்ககிட்ட. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. பூந்துட்டல, ஓடிட்டல, இங்கே மாட்டிட்டல, இங்கேயும் மாட்டக்கூடாதுன்னு நினச்சல. இல்லை, வலி விடுங்கள, நான் ரெட்டு வந்திருக்கல, வலி விடுங்கள. யாரா இவனுங்க? அவங்களும் போக மாட்டாங்க, நம்மளையும் போக விட மாட்டாங்க. இருங்க அக்கால், நான் முன்னாடி போகிறேன், வாங்க பின்னாடி. லாரிக்கார அண்ணா வந்து டிஸ்க் பிரேக் அடிக்கிறாரு. அவர் டென்ஷனில் இருக்கிறார் போல் தெரியுது மனுஷன். டிஸ்க் பிரேக் அடிக்கிறாரு. சரி, ஓகே, இப்போதைக்கு இங்கே கேப் இருக்கு, நம்ம இதிலே பூந்து போவோம். எங்கே டெட் எண்ட் ஆகுதோ அங்கே அடுத்த லைன் தாவ முடியுதான்னு பார்ப்போம். குதிச்சிட்றா கைப்புள்ள. பார்த்தீங்களா பெங்களூரோட வாழ்க்கை? பாவம், நம்ம மக்கள் தினம் தினம் இதில் போயிட்டு வர்றதுக்குள்ளே பாடாப்படுறாங்க. இதுக்கப்புறம் பூந்து போகிறதும் கஷ்டம். ஃபுல்லாக லாரிக்கார அங்கெல்லாம் இருக்காங்க. ஏதாவது ஒரு பக்கம் வழி விடுங்க அங்கல். மைக்கு வாங்கின புதுசாக அதை டெஸ்டிங் போடுவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து வைசர் க்ளோஸில் இருக்குது. வைசர் ஓப்பன் பண்ணால், இப்போ வைசர் ஓப்பனில் வச்சுருக்கேன். இப்போ வந்து அவுட்ரு நாய்ஸ் எல்லாம் எப்படி வந்து கேன்சலேஷன் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பலேருந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்மளுக்கு அதே தான் பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஆளுங்க பாருங்கள், ஒரு இடம் கூட விட மாட்டாங்க. சந்து பொந்து ஆஃப் ரோடிங்கெல்லாம் இப்போ தான் டெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. சந்து பொந்து இடுக்கு முடுக்கு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் பூந்து ஆஹா நல்லா அடிக்கிறாங்க ஹார்ன். இந்த டிராஃபிக்கில் போக முடியாதுன்னு தெரியுது, ஹார்ன் அடிச்சு மட்டும் என்ன பண்ணுறது. இப்போ வந்து விண்ட்ஷீல்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நாய்ஸ் எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா வாளுங்க, ஃபுட்பாத் மேலே வந்துட்டண்டா கைப்புள்ளன்ட்டு போகிறாங்க. இவ்வளோ இதுலேயும் இவனுக்கு ஃபோன் பேசின்னு போகிறான். இவன் சாத்திரம் பாருங்க, ஃபோனை பேசின்னு ஜாலியாக போகிறான் அவன் பாட்டில். எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஒன்று ஓரமாக நின்று பேசணும், அந்த ரோடு போயிடலாமா பேசாமல்? ஏன்னா நேற்று இந்த ரோட்டில் தான் வந்தேன், அந்த ரோடு கொஞ்சம் தூரத்தில் பிளாக் ஆகிடுச்சு. இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், தெரியுதா ரோடு எப்படி பிளாக் ஆகி நிற்கு.
ரோடு ஃபுல்லாக அந்த சைடு பிளாக் ஆகி நிற்கிது. ஏய் பாக்கு போட்டு மூஞ்சில துப்பிடுவான், ஓரமா போ. அரே சாலா. ஓகே, ஓரளவுக்கு நம்ம டக்குன்னு வந்து டிராஃபிக்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் எங்கேயும் டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் சரி. ஏன்னா சில டைமில் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரைக்கும் வெறும் டிராஃபிக்காகவே இருக்கும். சும்மா அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது, கடைக்குள்ளவே விட்டு இந்த கடைக்கு வெளியே ஷீட்டு போட்டிருப்பாங்க, ஷீட்டு கீழே அந்த இது பைப் நட்டிருப்பாங்க அந்த ஷீட்டை பிடிக்கிறது. அந்த பைப்புக்குள்ளே விட்டுன்னு போகிறான் ஒருத்தன். கடைக்காரன் டென்ஷன் ஆகிட்டு வந்து அவன் பாட்டில் கத்துறான், லவன்னு எல்லாரையும் கத்திட்டு அந்த டயர் மாதிரி வச்சுருக்கான், அந்த டயரை எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டான். யாரும் அதை அவன் கடை முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போடுறான். நம்ம ஆளுங்களுக்கு தெரியுது இல்லையா? போட்டு உடைக்கிறாங்க பாருங்க, டக்க கிடும் கமால்னு வச்சுன்னுக்கிறார் அங்கிள். ரோடு பிளாக் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரில. எல்லாம் சர்வீஸ் ரோடு எடுக்கிறானுங்களே, பஸ்காரம் முத கொண்டோம். என்ன பண்ணலாம்? சர்வீஸ் ரோட்டில் போகலாமா, பைபாஸ்லேயே போகலாமா? இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். பைபாஸ் காலியாக தான் இருக்கு. பரவாயில்ல காய்ஸ், இன்னைக்கு கேமரா மாட்டின நேரமாக என்னான்னு தெரியல. இன்றைக்கின்னு பார்த்து கர்மம் டிராஃபிக்கே இல்லை. எப்பவுமே காலையில் கூட வரும்போது டிராஃபிக்கில் மாட்டினேன், காலையில் டைம் இல்லை, அதனால் சர்றன்னு வந்துட்டேன். ஜாலியாக வந்துனுக்கிறேன். ரோடு பிஸியாக இருக்குது. சில பேருக்கெல்லாம் என்னடா டிராஃபிக் இல்லைன்ற, டிராஃபிக் இவ்வளோ வண்டி போது வருது, இது டிராஃபிக் இல்லைன்றடான்னா இதிலே மணிக்கணக்கில் நின்றுட்டு போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி. இப்படி தான் நம்ம ஆளுங்க வருவாங்க குறுக்க. பைத்தியக்காரா. அது ஒரு செகண்ட் அந்த கிராஸ் ஆகிற அந்த காரு, ஒரே ஒரு கார் தான், அது இப்படி கிராஸ் ஆகிற வரைக்கும் நின்றுட்டு போனால் தான் என்னவான். சர்ன்னு வந்துட்டு இங்கே ஸ்லோவாக தான் போகிறாரு, இதுக்கு அங்கேயே ஸ்லோவாக வர்றது. நமக்கு இனி ரோட்டு கிளியர் ஆகிறப்ப தான் லாரிக்காரன் ரூட்டுக்குள்ளே சொருகுறான். நம்ம இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல, நம்ம இன்னும் கர்நாடகாக்குள்ளே இருக்கோம். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எது தமிழ்நாடு எது கர்நாடகா எல்லாமே நீங்கள் உங்களுக்கு காட்டுறான்னு நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி ஒரு நாள் கேமரா எடுத்துகிட்டு வரல, இதே மாதிரி தான் வந்தேன். ஒரு இந்த இடத்துல தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம்னா, ஒரு பிக்கப் வண்டி இப்படி போகிறான், தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறான். கர்நாடகா போலீஸ் வந்து பார்டருக்கு இந்த பக்கம் சைடில் இது வண்டி பொண்ணு உக்காந்துக்கிறாங்க வண்டி உள்ள. அவன் வந்தோடனே வண்டி நிப்பாட்டினா, நேராக இறங்கி போனான், அவங்கக்கிட்ட காசை கையில் கொடுத்தான், வந்து வண்டி இறங்கி போயினேன்ட்டான். அன்றைக்கி கேமரா இருந்துதான் அன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுன்னா கிளிப்பு செம்மையாக இருந்திருக்கும். என்னடா இங்கே டிராஃபிக் உங்களுக்கு, என்னடா நீங்கடே வாங்களா. இதுவே இங்கே அந்த எண்டில் போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா இங்கே பாதி பேர் வந்து இப்படியே யூட்டர்ன் அடிச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம மக்கள் எதில் வந்து ஏற்றுறாங்கன்னு. லாரிக்கார அங்கிள் போடுறாரு ஓரமாக வண்டியை. ஆஹா, கர்நாடகாவா? இங்கே ஆர்டிஓ இல்லை, இங்கே முன்னாடி தான் இருக்குது, தமிழ்நாடு ஆர்டிஓ தான் இருக்குது. இங்கே என்னத்துக்கு போடுறாங்கன்னா, இங்கே உள்ளது எம்ஆர்பி, கர்நாடகா எம்ஆர்பி. வந்தார் பாரு குறுக்க. இந்த கௌசிக் வந்து வீடியோ வேறு எப்படி ரெக்கார்டாக இருக்குதுன்னு தெரில. அவசரத்தில் நான் வேறு செட்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே கரெக்டாக போடல, எல்லாத்தையும் ஏற்றி விட்டேன். இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் என்னென்னா ஏற்றுனா எல்லா பிரைட்னஸ் வருமோ எல்லாத்தையும் ஏற்றி விட்டுக்கிறான். போய் பார்த்தா தான் தெரியும். அங்கிள் பாசிங் லைட் போட்டுன்னு போகிறார் அவர். போயின்னுக்கிறதே இங்கே 4 வண்டிக்கு பாசிங் லைட் வர வந்துடுச்சு பாருங்க. ஓலா 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 ஓலா. சிரிப்பாக வருது அந்த வண்டியை பார்த்தாலே. இந்த மைக்லேயும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகி வாய்ஸ் கரெக்டாக வரல. ஒன்று இது அடங்க பாசிங் போட்டு இண்டிகேட்டர் போட்டால் அப்படியே திருப்பினே இருப்பார் இவர். புல்தி ஆஃபீஸர் நின்னெல்லாம் பார்க்க மாட்டார். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் சார் நம்ம நாடு முன்னேறல. நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது. உனக்கு என்னடா வேணும்? சரி, ஒரு பிளேட் பானிபூரி சொல்லுங்கள், சாப்பிட்டு போவோம். நம்ம இந்த மைக் டெஸ்டிங் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சேஃபாக சாப்பிட்டு தூங்குங்க. நான் உங்கள் யூனிவர்ஸ் ரைடர் சைனிங் ஆஃப். பை பாய்.